10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயல் 1ல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். தயவுசெய்து கவனமாக கவனிங்க. ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா, நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குக. இதுதான் கேள்வி. இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுத போகிறோம்னா, நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, கொஷின் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் வந்து கொஷின் இருந்து தான் எடுக்கணும். பட் இட் இஸ் நாட் அ ஷார்ட் ஆன்சர், இட் இஸ் அ டீட்டெயில். ஸோ என்னென்னா, எப்படினாலுமே பரவாயில்ல, டீட்டெயிலுக்கு வந்து நீ சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது, அந்த கொஷினில் இருக்கிறதையே நம்ம எடுத்து எழுதிடுறோம். இது வந்து நீங்கள் ஹெட்டிங்காக கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முன்னுரை. எப்பயும் போல் நல்லா கவனிமா. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். முன்னுரையில் வந்து இதை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எழுதுகிறோம். இது வந்து நுழையும் முன்னில் புக்கில் இருக்கும் இல்லையா. எஸ். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். அப்போது இதுவுமே வந்து அந்த நுழையும் முன்னில் இருந்தது தான். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவாணர். இது வந்து ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டோடைய வளமும் அங்கு வழங்கும் சொற்களோட வளமும் வந்து லிங்க் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாவாணர். இதுதான் வந்து முன்னுரையில் இருக்குது. சரிங்களா. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ்மொழி. ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவாணர். சரிங்களா. இதுதான் முன்னுரை. ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவாணர், அது கூட நீங்கள் எழுதாமல் விட்டுக்கலாம். பட் நீங்கள் அது எழுதினாதான் ஃபுல் மார்க். நம்ம வந்து ஃபுல் மார்க்கு எய்ம் பண்ணுறோம். ஸோ வி மஸ்ட் ரைட் தட் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், விளைபொருள் மிகுதியால் ஏற்பட்ட சொல்வளம். நல்லா கவனிமா. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகை நெல் வகைகள் தமிழ்நாட்டில் விளைகின்றன. நீ வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ தான் உனக்கு வந்து அந்த கவுண்டிங் இப்போ 3 4ன்ற போது அதை கரெக்டாக எழுதியிருக்கோமான்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை. ஸோ 5ன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஏன்னா பல வகை நெல் வகைகள் தமிழ்நாட்டில் விளைகின்றன. ஆவரம்பூச் சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டுச்சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணிச் சம்பா, சீரகச் சம்பா என சம்பாவில் மட்டும் இதற்கென இத்தனை வகைகள் உள்ளன. இந்த இதுக்கு வந்து உனக்கு தனியாகவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த கொஷினுக்கு. ஸோ நீ அதை படிச்சினாலே இதில் அப்படியே எழுதிடலாம். சரியா. ஸோ விளைபொருள் மிகுதியால் ஏற்பட்ட சொல்வளத்தில் வந்து இவ்வளோ தான். நம்ம அந்த இதை வந்து கவுண்ட் பண்ணி வச்சுட்டு எழுதுனீங்கனாலே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வன்மை, மென்மை, தன்மை கொண்டு பெயரிடப்படும் சொற்கள். ஆக்சுவலாக இலை வகையை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா, தாள், ஓலை, தோகை, தாள், ஓலை, தோகை, இலை. இதை வந்து இலை வகையில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து அடிப்பெயர் வகையில் என்ன சொல்கிறோம்னா, திரும்ப அதே தாள் வருது. நெக்ஸ்ட்டு தண்டு, கோல், களி, களை, அடி. இதெல்லாம் வந்து அடிப்பெயர் வகையில் வந்துடும். அப்புறம் மணிப்பெயர் வகையில் என்னென்னா, தானியங்களை மணி என்போம். நல்லா கவனிமா. எதை வந்து நம்ம மணின்னு சொல்கிறோம்னா, தானியங்களை தான் மணின்னு சொல்கிறோம். இந்த மணி என்பதற்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. இதுக்கு வந்து நிறையா பெயரும் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா அது என்னென்னு பார்த்தோம்னா, கூலம். ஃபஸ்ட்டு ஒன் கூலம். பயிறு, கடலை, விதை, கால், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. ஓகே. ஸோ இதையுமே நீ கவுண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ இலை வகையில் வந்து 4 இருக்குது. ஆனால் அந்த 4ன்னு சொன்னால் தான் உன் மைண்டில் வந்து 4 எழுதியிருக்கோமான்றதை வந்து நீ செக் பண்ணுவீங்க. அடிப்பெயர் வகையிலுமே பார்த்தீங்கன்னா, தாள், தண்டு, கோல், களி, களை, அடி. அதில் 6. அப்போ 6 எழுதியிருக்கணும் அப்படின்றத நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ மணிப்பெயர்னா நான் என்ன சொன்னேன், எதை வந்து நம்ம மணின்னு சொல்கிறோம், தானியங்களை தான் மணின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மணிலே வந்து பல பேர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, கூலம், பயிறு, கடலை, விதை, கால், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. இதில் வந்து 9 இருக்குது. சரிங்களா. ஓகே. அப்போது நம்ம இலை, அடி, மணி இதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளைப்பெயரில் என்ன பார்க்க போகிறோம். இப்போது கிளைப்பெயரில் வந்து என்ன சொல்லிடுவோம்னா, ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் உள்ளன. நல்லா கவனிங்கம்மா. கிளைப்பெயர் வகையில் வந்து ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் உள்ளன. மொத்தமாக நம்ம வந்து பிரான்ச்சுன்னு சொல்லிடுறோம் இல்லையா, அதுலேயுமே செப்பரேட்டாக பார்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போமா. மரம், கவை, கொப்பு,
கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு என்று அடி முதல் நுனி வரை பெயர் கொள்ள வேண்டும். இதையுமே நீங்கள் கவுண்ட் பண்ணி, நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேன் ஹைஃபன் வச்சு. பட் நீங்கள் வந்து கீழே 1.1 எழுதினாலுமே அங்கே பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரியா? ப்ரெசன்டேஷன் நீட்டாகவும் இருக்கும், மார்க்ஸும் கிடைக்கும். இளம் பயிர்களின் பெயர் வகை. இளம் பயிர்களின் பெயர் வகை வந்து என்னதுமா? நாற்று, கன்று, பிள்ளை, மடலி அல்லது வடலி. இது வந்து இளம் பயிர்களின் பெயர் வகை. சரிங்களா? புரியுதா? கொஷின் ஈஸியாக இருக்கா? இவற்றை முறையே நெல், மா, தென்னை, பனை என்பதன் இளம் பயிர் பெயர்களாக கொள்ள வேண்டும். இவற்றை முறையே நெல், மா, தென்னை, பனை என்பதன் இளம் பயிர் பெயர்களாக கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்ததுக்கு போகலாமா? முடிவுரையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துகிறது. சொல்வளம் நிறைஞ்ச லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கும்னா, அது அந்த லாங்குவேஜ் பயன்படுத்துகிற நாட்டோட வளத்தையும் இன்னொன்று வந்து நாகரிகத்தையும் வந்து உணர்த்துது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. நெக்ஸ்ட் வந்து பொருளை கூர்ந்து நோக்கின்னு ஒரு திங்ஸை வந்து நம்ம வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னா நுண்பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. நல்லா கவனிங்கம்மா. சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டோட வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளை கூர்ந்து நோக்கு, அந்த திங்ஸை வந்து நம்ம நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா நுண்பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. சரிங்களா? அப்போது இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ கடைசி என்னதுன்னா, இப்படி தான் பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களை உணர்ந்து மொழியை பயன்படுத்துவோம். பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களை உணர்ந்து மொழியை பயன்படுத்துவோம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வீடியோ வந்து நான் எப்போவுமே சொல்கிறது தான், இது உங்களுக்கு கேட்க போர் அடிச்சாலும் பரவாயில்ல. பட் இது வந்து உங்களோட லைஃப், உங்களோட ஃப்யூச்சர். இஃப் யூ வாண்ட் டு கெட் ஃபுல் மார்க் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நாட் ஓன்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் த்ரைஸ். நான் எதுக்காக அட்லீஸ்ட் த்ரைஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீ 3 தடவை கேட்கும் போதாவது ஏதாவது ஒரு 3 வரி வந்து உன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து சாங் கிடையாது. சாங் வந்து நமக்கு நாட் இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் அவர் லைஃப், இட் இஸ் அவர் ஃப்யூச்சர். தட் மார்க்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So try to hear it. Okay, you have to see in the next video.